அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. இந்த ஆலயத்தை புதுப்பித்து மிக அற்புதமாக விரிவாக்கம் செய்து ஏராளமான மக்கள் உள்ளே வர வேண்டும். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அந்த இடத்துல இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜெபிக்க வேண்டும். அதன் மூலம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் அபரிமிதமாக அள்ளி செல்ல வேண்டும் என்கிற ஒரு தனியாத ஆசையுடன் இதை புதுப்பித்து அழகாய் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பங்கு பணியாளர் வினோத் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புனித பணிக்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள் என்று தந்தை அவர்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டார்கள். நமக்கு புதிய ஆலயம் கட்டுவதற்காக நிலம் வழங்கியிருக்கிற நம்முடைய பேருபகாரி நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் மார்ட்டின் அவர்களும் திருமிகு பிலோமினா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சிற்றாலயத்தை புனரமைக்கின்ற பணியிலே உதவி செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் 37 பேர் 36 பேர் இன்றைக்கு உறுதி பூசுதல் என்னும் உன்னதமான அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு புனிதப்படுத்துகின்ற நாளிலே அவர்கள் உறுதி பூசுதல் பெறுவது மிக பொருத்தமான ஒரு நிகழ்வு. இந்த 36 தம்பிகளும் தங்கைகளும் ஆண்டவர் இயேசுவினுடைய நல்ல சீடர்களாக, அவருடைய வல்லமையுள்ள சாட்சிகளாக ஆவியாருடைய ஆற்றலோடு வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான வேளையிலே, இந்த புனிதமான வேளையிலே ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம், நமக்கு கொடுக்கிற ஒரு அழைத்தல். இது புதுப்பிக்கப்பட்டவுடனே எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. இங்கேயே மணிக்கணக்காக நாம் அமர்ந்திருக்கலாமா என்று தோன்றுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்தாக வேண்டும். ஒரு கிறிஸ்துவன் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியவன். பழைய மனிதனை களைந்துவிட்டு புதிய மனிதரை அணிந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர் பவுல் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். பழைய மனிதனுடைய இயல்புகள் எவையோ அந்த இயல்புகளை நாம் விட்டொழிக்க வேண்டும். பழைய மனிதர் பொய்மையை தவிர வேறு எதுவும் பேசாதவர் என்றால், நான் புது மனிதனாக உண்மை பேசுகிறவனாக நான் மாற வேண்டும். பழைய மனிதனுடைய இயல்பு சுயநலம், தன்னலம், தன்னை தவிர வேறு யாரை பற்றியும் அவருக்கு அக்கறை இல்லை என்றால், இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட மனிதர் எப்படி இருக்க வேண்டும்? தன்னலம் மறந்து மற்றவர்களுக்காக
தன்னை அர்ப்பணிக்கின்றவராக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நல்வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாக, மற்றவர்களை வாழ வைப்பவர்களாக இருக்க வேண்டும். பழைய மனிதர் பழிவாங்கும் குணத்தோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். புதிய மனிதன் மன்னிக்கின்றவராக. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 7 முறை 70 முறை அல்ல, 7 முறை அல்ல, 7 முறை 70 முறை மன்னிக்க வேண்டும். கணக்கில்லாத முறை நீ மன்னிக்க வேண்டும். மன்னிப்புக்கு கணக்கே கிடையாது. அதுதான் அவர் சொல்லுகிறார். 7 முறை 70 முறை நாம் இது கணக்கு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. கணக்கற்ற முறை. மன்னிப்பிற்கு அளவென்பதில்லை, கணக்கென்பதில்லை. ஆகவே நான் ஒரு பழிவாங்குபவனாக இதுவரை இருந்திருந்தால் இன்றைக்கு என்னை புதுப்பித்துக் கொள்ள ஒரு அழைப்பு. இந்த புதிய கோவில், புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பழிவாங்காதே, மன்னித்து விடு. ஒரு சில பேர் தங்களுடைய கூட பிறந்தவர்களை கூட மன்னிப்பதில்லை. சொந்த ரத்தம். ஒருவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். அவர் மிக பெருமையாக சொல்லுகிறார், என் கூட பிறந்த சகோதரனோடு 3 ஆண்டுகள் நான் பேசியதில்லை என்கிறார். அதில் என்ன பெருமை? என்னோடு பிறந்த ஒரு சகோதரனோடு சகோதரியோடு நான் 3 ஆண்டுகள் பகைமையாக இருக்கிறேன் என்றால் அது என்ன கிறித்துவம்? ஆகவே பழிவாங்குகிற மனத்தை விட்டுவிட்டு பாசத்தை வளர்க்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இப்படி அன்பார்ந்தவர்களே நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிற, புனரமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் நீங்களும் அழகாகலாம் என்று நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அழகு என்பது முகத்தில் இல்லை. நிறைய பேர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், உள்ளே எல்லாம் அழுக்காக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அழகு உங்களுடைய வாழ்க்கையிலே தெரியட்டும். அது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதல் பாடம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, ஆலயம், நாம் கோயிலுக்குள்ளே வருகிறோம். கோயிலுக்குள்ளே வருகிற போதே நம்முடைய மனதில் மேலோங்கி நிற்கின்ற ஒரு எண்ணம் என்ன? இங்கே கடவுள் இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய உடன் இருத்தல், அதுதான் ஒரு ஆலயத்திற்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய தலையாய உணர்வாக இருக்கிறது. இங்கே என்னுடைய கடவுள், என்னுடைய இறைவன், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் இங்கே இருக்கின்றார். ஆகவே கடவுளுடைய பிரசன்னம். சாலமோன் அரசர் ஆண்டவருக்கு ஒரு அழகான ஆலயம் கட்டினார் எருசலேமில். அருமையான வேலைப்பாடுகள். எங்கெங்கிருந்தோ மரங்களையும் கற்களையும் கொண்டு வந்து அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அதற்காக பல நாடுகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து கைதேர்ந்த கலைஞர்கள், கைவினையாளர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து ஆலயத்தை கட்டி முடித்தார். கட்டி முடித்து அவர் அந்த ஆலய பீடத்திற்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம் உண்மையாகவே மிக அற்புதமான ஒரு ஜெபம், அர்த்தமுள்ள ஒரு ஜெபம். அரசர்கள் புத்தகம், முதல் புத்தகம். இதில் எனக்கு பின்னாலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது, ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கின்றேன். அரசர்கள் முதல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29 முதல் நான் படிக்கின்றேன். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கிறீர். சாலமோன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இவ்விடத்திலும் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்தை நோக்கி இருக்கட்டும். நீர் என் மீது இரக்கம் காட்டுகிறீர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர்.
நீர் என்னை மன்னிக்கின்றீர், என் மீது இரக்கம் காட்டுகிறீர் என்பதற்கு நான் உணரும் பொருட்டு நீர் இந்த கோவிலின் மீது உம்முடைய கண்களை எப்போதும் திருப்பி அருளும், என்னை பார்த்தருளும், இந்த கோவிலை பார்த்தருளும், இந்த கோயிலுக்கு வருகிற எங்களை பார்த்தருளும் என்று அவர் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் சாலமோனுக்குரிய பதில் மிக மிக அழகான ஒரு பதில். 9ஆம் அதிகாரத்தில், அரசர்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த பதில், ஆண்டவருடைய பதில் இருக்கின்றது. 9ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். ஓகே, என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். சாலமோன் என்ன கேட்டார்? உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்தை நோக்கி இருக்கட்டும் என்று கேட்டார். ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய கண்கள் மட்டுமல்ல, என்னுடைய இதயமும் இந்த கோவிலில் இருக்கும். என்னுடைய இதயத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. என்னுடைய இதயம் விசாலமானது, என்னுடைய இதயம் அன்பு நிறைந்தது, இரக்கம் பொங்கி வழிகிறது. இந்த இதயத்திற்குள்ளே உங்களுக்கு இடம் உண்டு. ஆகவே நான் இந்த கோவிலில் எந்நாளும் குடியிருப்பேன். இந்த கோவிலில் தங்கி உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன், உங்களை வாழ வைப்பேன், உங்களை மீட்பேன், ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தைகள். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கோவில் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேறு பல காரியங்களை பற்றி நாம் பேசலாம். ஒரு கோயிலை பற்றி நாம் பேசுகிற பொழுது வேறு பல காரியங்களை பற்றி நாம் பேசலாம். ஆனால் முதன்மையான காரியம் இது, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், கடவுள் இருக்கின்ற இடம். எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன்? 2வது வாசகத்தில் பவுலடிகளார் நமக்கு என்ன சொன்னார்? நீங்கள் கடவுளின் ஆலயம், தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயம் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுளின் இல்லம் தூயது, நீங்களே அக்கோயில். கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில் என்று பவுலடியார் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆகவே இந்த கோயில் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதோ, அதை போல நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவர்களாக இருந்து என்ன பயன்? எப்படி நம்முடைய உள்ளத்திலே நமக்குள்ளே கடவுள் வாழ்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட முடியும். எப்படி இயேசு எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் காட்ட முடியும். ஆண்டவரைப் போல பேச வேண்டும், ஆண்டவரைப் போல சிந்திக்க வேண்டும், ஆண்டவரைப் போல செயல்பட வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய பேச்செல்லாம் இறையாட்சியை பற்றிய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்களை வாழ வைக்கின்ற செயல்பாடுகள். அதுதான். ஆகவே அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிலே இருந்தால், அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை வாழ வைக்கின்ற செயல்பாடுகள், இறையாட்சியின் மீது அக்கறை கொண்டு ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால், எப்போதும் தந்தையிடத்திலே நம்மை முழுமையாக கையளிக்கிறோம் என்றால், நாமும் உயிருள்ள ஆலயங்கள். இறுதியாக இது துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அன்னையினுடைய ஆலயம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு உடனே நினைவுக்கு வருகிறது.
ஏனென்றால் வானதூதர் அன்னை மரியாவை வாழ்த்திய பொழுது என்ன சொல்லி வாழ்த்தினார்? அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உமக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். ஆகவே அன்னை மரியா எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஆண்டவரை சுமந்து சென்றார். தன்னுடைய உதரத்தில் இயேசுவை மீட்பரை தாங்கிய அவர் எலிசபெத்தை சந்திக்க சென்ற போது கூட அவரை தாங்கி சென்றார். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாரும் அன்னை மரியாவை போல இங்கே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை இடத்திலே வருகிற நாம் எல்லாரும் ஆண்டவரை சுமந்து செல்ல வேண்டும். ஆண்டவரை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் எப்படி? ஆண்டவர் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றார். நாம் என்ன நினைக்கக்கூடாது? நமக்கு துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்பொழுது நம்ம அன்னை இடத்திலே போவோம், நமக்கு ஆறுதல் கிடைக்கும், நமக்கு விடிவு கிடைக்கும். தவறில்லை, எல்லாம் வரலாம். ஆனால் நாம் மற்றவர்களுடைய துன்பத்தை துடைக்கிறதுக்கு ஒரு சிறிய முயற்சி செய்வோமா? மற்றவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு சுண்டு விரலை அசைப்போமா? அதுவும் நம்முடைய கடமை என்று இன்றைக்கு அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்றார். என்னிடம் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், யாரும் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. எல்லோரும் வாருங்கள், எல்லோருடைய கண்ணீரையும் நான் துடைத்து விடுகிறேன். எல்லோருடைய துன்பத்தையும் துடைக்கின்ற ஆற்றல் என் திருமகனிடத்திலிருந்து உங்களுக்காக அருள் ஆசிரை பெற்றுக் கொடுக்கிற ஆற்றல் எனக்கு உண்டு. ஆனால் நீங்களும் உங்கள் சகோதர சகோதரியுடைய துன்பத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், அவர்களுக்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் என்று நம்மை கேட்கின்றார். ஆகவே அதை நாம் இன்றைக்கு நினைவில் கொண்டு நம்முடைய அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்வு வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.